வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு சிறப்பான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம். அதுதான் எக்ஸாம் பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. வருஷம் முழுக்க ராத்திரி பகலா முழிச்சு படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை கேட்டோனே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன நடுக்கம் வரதான் செய்யுது. இது ரொம்பவே இயல்பான விஷயம்தான். கண்டிப்பா. ஆனா இந்த பயத்தை நாம அப்படியே விட்டுட முடியாது இல்லையா? அதனால ரொம்ப நிதானமா, எந்த பதற்றமும் இல்லாம இந்த எக்ஸாம் பயம் ஏன் வருது, அதை எப்படி வேரோட அழிக்கலாம்னு நாம இப்போ ஒன்னா சேர்ந்து அலச போறோம். ரொம்ப ரிலாக்ஸா கேளுங்க. முதல்ல நாம எல்லாருமே பொதுவா சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பத்தி பேசலாம். ஏன் நமக்கு எல்லாம் மறந்து போகுது? இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. எல்லா கேள்விகளுக்கும் உங்களால சரியா பதில் சொல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கும். ஆனா எக்ஸாம் அப்படின்னு நினைச்ச உடனே மூளை அப்படியே ஸ்தம்பிச்சிடும். உண்மைதான். இதுக்கு காரணம் நிஜமாவே உங்க ஞாபக மறதி கிடையாது. உங்க மனசுல உருவாகிற அந்த அதீத பயம்தான். பயம் வரும்போது நம்ம உடம்பு தன்னை தற்காத்துக்க சில வேலைகளை செய்யும். அந்த பதற்றத்துல படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கிற வேலையை மூளை அப்படியே நிறுத்திடும். இதுதான் நிஜம். சரியா சொன்னீங்க. அந்த பிளாங்க் அவுட் ஆகிற ஒரு மோசமான உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப வலி நிறைந்தது. ஹால்ல சீட்ல உட்காந்து பேப்பரை வாங்கின உடனே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருத்தி போற மாதிரி, ஒண்ணுமே ஞாபகம் வராத மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆமா, அந்த பயத்தால நீங்க கஷ்டப்பட்டு படிச்ச அத்தனை விஷயங்களும் ஒரே நிமிஷத்துல உங்க மூளையை விட்டு மறைஞ்சு போயிடும். அதனால தான் சொல்றோம், எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல விரட்டி அடிக்க வேண்டியது நம்மளோட பாடங்கள் இல்ல, இந்த பிளாங்க் அவுட் உணர்வை கொடுக்குற அந்த பயத்தை தான். பயத்தை வெளியே துரத்தினா மட்டும்தான் நாம படிச்சத முழு தன்னம்பிக்கையோட பேப்பர்ல எழுத முடியும். சரி, இப்போ இதுக்கான தீர்வுகளை தேட ஆரம்பிக்கலாம். பகுதி 1, மனநிலையை மாற்றுவது. அதாவது நமது சிந்தனை முறையை எப்படி மாற்றுவதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் நாம பயத்தோட விளைவுகளை பார்த்தோம். இப்போ அதற்கான முதல் தீர்வுக்குள்ள நுழைய போறோம். 2 வித்தியாசமான மனநிலைகளை இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம். எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நாம நினைக்கும் போது நம்ம உடம்பும் மனசும் அதை ஒரு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிடும். எதிரியை பார்த்தா பயம் வரத்தானே செய்யும். கண்டிப்பா. ஆனா அந்த எண்ணத்தை அப்படியே மாத்தி எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு பாருங்க. மிகச்சரியான வார்த்தை. இது உங்களை தண்டிப்பதற்கான இடம் இல்ல, இது உங்க திறமையை நீங்க கொண்டாடுவதற்கான, வெளிப்படுத்துவதற்கான ஒரு மேடை. இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்க பயத்தை பெருமளவுல குறைச்சிடும். இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றம். அடுத்ததா பகுதி 2, முந்தின நாள் இரவு. தேர்வுக்கு முந்தின நாள் இரவு நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் ராத்திரி நம்ம மாணவர்கள் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நைட் முழுக்க முழிச்சிருக்கிறது தான். ஆனா கடைசி நேரத்துல கண் விழிச்சு படிக்கிறத விட தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய பேர் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து காஃபி குடிச்சிட்டு புக்ல இருக்கிற எல்லாத்தையும் மூளைக்குள்ள திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு பழக்கம். நிஜமா? அந்த கடைசி நேரத்துல நீங்க மூளைக்குள்ள திணிக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு முழுமையா ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே படிச்ச நல்லா தெரிஞ்ச விஷயங்களையும் இந்த நைட் அவுட் பழக்கம் மறக்கடிச்சிடும். அதனால ராத்திரி முழுக்க விழித்திருந்து படிக்கும் அந்த பழக்கத்தை தயவு செய்து கைவிடுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்பவே எளிமையானது. அமைதியான மனம் இருந்தாதான் மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். கரெக்ட். நம்ம மனசு எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். நீங்க முந்தின நாள் ராத்திரி ஆழ்ந்து தூங்கும் போதுதான் பகல்ல படிச்ச எல்லா தகவல்களையும் உங்க மூளை சரியா வகைப்படுத்தி நிரந்தரமான நினைவா மாத்தி வைக்குது. அதனால நல்ல ஓய்வும் அமைதியான தூக்கமும் எக்ஸாமுக்கு ஒரு சொகுசான விஷயம் இல்ல, அது 100% அத்தியாவசியமான ஒரு தேவை. அதை தவிர்க்கவே கூடாது. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு வரோம். பகுதி 3, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே. அந்த கடைசி நிமிட பதற்றத்தை எப்படி கையாளணும்னு பார்க்கலாம். எக்ஸாம் நாள் காலையில அந்த தேர்வு அறைக்கு வெளியே நடக்கிற பதட்டமான தருணங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ உங்க நண்பர் வந்து இந்த புது கேள்வியை நீ படிச்ச அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அவ்வளவுதான், இந்த ஒரு சின்ன கேள்வி போதும் உங்க ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையும் சுக்குநூறா உடைக்கிறதுக்கு. இந்த எச்சரிக்கையை ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. ஆமாங்க. நீங்க 99 கேள்விகளை ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா உங்க நண்பர் கேட்கிற அந்த 10 கேள்வி உங்களுக்கு தெரியலன்னா உடனே மிகப்பெரிய பதட்டம் வந்துடும். ஐயோ, இது நமக்கு தெரியலையே, ஒருவேளை இதுதான் எக்ஸாம்ல வருமோன்னு பயந்து நீங்க நல்லா படிச்ச அந்த 99 கேள்விகளையும் மறந்துடுவீங்க. அதனால எக்ஸாம்க்கு முன்னாடி தயவு செஞ்சு பாடத்தை பத்தி விவாதிக்காதீங்க. தனியா அமைதியா இருங்க. இப்போ பகுதி 4, எக்ஸாம் ஹாலுக்குள்ள. அந்த உச்சக்கட்ட நேரம் வந்துருச்சு. நீங்க ஹாலுக்குள்ள வந்து உங்க இடத்துல உட்கார்ந்துட்டீங்க. பெல் அடிக்குது. உங்க கைக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் வருது. உங்க இதய துடித்து எகிரும் நேரம் இது. இந்த நேரத்துல நரம்பு மண்டலத்தோட பதற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு சூத்திரம் தான் இந்த 2 அப்படிங்கிற எண். இது சாதாரண எண் கிடையாது. இது என்ன 2 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு மிகப்பெரிய தந்திரம். அந்த ரகசியத்தை பற்றி இப்ப பார்க்கலாம். இந்த 2 படிகள் கொண்ட தந்திரத்தை நல்லா கவனிங்க. முதல் படி,
எக்ஸாம் பேப்பரை வாங்கின உடனே அவசரப்பட்டு அதை திறந்து பார்க்க வேண்டாம். கரெக்டா ஒரு 2 நிமிஷம் உங்க கண்களை மூடி மெதுவா ஆழமா மூச்சை உள்ளெழுத்து வெளியிடுங்க. இப்படி செய்யும்போது உங்க மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் போய் அந்த நடுக்கம் உடனடியாக குறையும். உங்க மனசு ரொம்ப அமைதியாகிடும். சூப்பர். 2வது படி, பேப்பரை திறந்து உங்களுக்கு எந்த கேள்விகளுக்கு ரொம்ப நல்லா பதில் தெரியுமோ அதை முதல்ல தேடி பிடிச்சி எழுத ஆரம்பிங்க. ஆமா, முதல் சில பக்கங்களை நீங்க எந்த தப்பும் இல்லாம சரியா எழுதும்போது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளுக்கு கூட உங்களை சிறப்பா பதில் எழுத வச்சிடும். இந்த 2 வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்றுங்க. சரி, இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, பரந்த பார்வை. அந்த பெரிய ரகசியத்தை இப்போ சொல்ல போறோம். இதுவரைக்கும் நாம சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பின்வாங்கி ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கலாம். இந்த வாசகத்தை ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. தேர்வுகள் உங்களது தற்போதைய அறிவை மட்டுமே சோதிக்கின்றன, அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. ஆமாங்க, ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வாங்குற மார்க்கு நீங்க யாரு, உங்க மதிப்பு என்ன, உங்க எதிர்காலம் என்ன அப்படிங்கறத முற்றுமுழுதா தீர்மானிக்கிற ஒரே அளவுகோல் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி, அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க இந்த குறிப்பிட்ட பாடத்துல எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு பாக்குற ஒரு சின்ன சோதனை இது. இதை நினைச்சு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எந்த எக்ஸாமும் கிடையாது. இந்த உண்மையை நீங்க ஆழமா உணர்ந்துட்டா எக்ஸாம் பயம் உங்களை விட்டு நிரந்தரமா விலகிடும். நாம இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். பயத்தை தூக்கி போடுங்க. எந்த ஒரு தேர்வையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத, நீங்க கத்துக்கிட்டத ரொம்ப தெளிவா நம்பிக்கையோட வெளிப்படுத்துங்க. அப்படி செஞ்சா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இந்த நேர்மறையான எண்ணத்தை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. அவங்க மனசுல இருக்கிற எக்ஸாம் பயத்தையும் போக்குங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களை கட்டி போட்டிருக்கிற இந்த பயம் அப்படிங்கிற சங்கிலியை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு உயரமா பறக்க முடியும்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிங்க. உங்களோட முழு திறனையும் வெளிப்படுத்துங்க. வாழ்த்துக்கள்.